ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபி. வெல்கம் டு ஹனி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு தொக்கு தேவையான கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு. ஆல்ரெடி கருவாடு சுடுதண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆகவும் கருவாட்டு தொக்கு எப்பயுமே சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடை 2 கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம உரித்து நறுக்கி வச்சுருக்க 1/4 கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ நல்லா கிண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இப்போ ஓரளவு கத்திரிக்காய் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வீட்டு மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வர வரைக்குமே நம்ம இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ நான் அது வரைய நான் சிம்மில் வச்சு வெயிட் பண்ணுவேன். இன்னும் கத்திரிக்காவுமே நல்லா பாயில் ஆகணும். இப்போ ஓரளவு நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. கருவாடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையை தூவி அதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து நம்ம சாப்பிடலாம். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.